இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த பிரச்சனை எஸ்கலேஷனோட உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. அதுக்கான காரணம் நேத்திக்கு நடந்த தாக்குதல். செப்டம்பர் 13 மிக பெருமளவுல தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடந்திருக்கு. மொத்தம் 164 ட்ரோன்கள் கூட மிசைல்களும் கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா ரஷ்யா உக்ரைனை தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல 90 ஷாகி ட்ரோன்களை மட்டுமே ஏவி இருக்காங்க அப்படிங்கிறது போல ஸ்பிளிட் அப் இப்போ உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இந்த தாக்குதல்ல ஒரு மிசைல் தாக்குதல்னால பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. கூட 27 ட்ரோன்கள் 9 லொகேஷன்ல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதிகளில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது கூடவே உதிரி பாங்கள் உதிரி போய் 3 பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இழப்புகள் உக்ரைனுக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. இதுல இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இந்த நார்மலா நடக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல் இதுல என்னன்னா 14ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி, அதாவது வெடியறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரவு நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு ஆயில் டிப்போல. இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஏர் ரைட் சைரன் ஏதாவது இருக்கும். ஏர் ரைட் சைரன் இல்லாம இது போல ஒரு வெடி விபத்து நடக்குது அப்படின்னா ஏன், என்ன காரணம் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒன்று, ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல் இல்லை ட்ரோன்கள்னால கண்டுபிடிக்க முடியல, ரேடாஸ்னால கண்டுபிடிக்க முடியல இந்த மிசைல் ட்ரோன்களை. புதுவிதமான ட்ரோன்கள் இல்லை மிசைல்களை ஏவி விட்டுருக்கலாம். இல்லை ரொம்ப தாழ்வா இது போல ட்ரோன்கள் மிசைல்கள் பறந்து வந்திருக்கலாம். சத்தம் கேட்காத மாதிரி புது வகையான ட்ரோன்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதோ அசம்பாவிதம் நடந்து வெடி விபத்து நடந்திருக்கலாம். இது மிக பெரும் அளவில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் ஏர் ரைட் சைலனே இல்லாமல் வெடி விபத்து நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றின ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வரல. லோக்கல் சோர்சஸ் வந்து இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெடி விபத்துகள் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி ஏதாவது உக்ரைன் தப்புன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது போல பார்க்கறோம் இல்லையா. இந்த தாக்குதல் உக்ரைன்ல நடக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ உக்ரைன்ல இருந்து 2 நாடுகள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா நாட்டோ நாடுகள். ஒன்னு போலாண்ட், ஆல்ரெடி எஸ்கலேட் ஆன ஒரு பகுதி. இன்னொன்னு ரொமேனியா, இப்போ புதுசா இந்த கிளப்புக்குள்ள வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏர் ரைட் சைரன் இந்த 2 நாடுகளையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் ஏர் ரைட் சைரன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே F-16 ஃபைட்டர் ஜெட் ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க ஏர் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் ரொமேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் அது ட்ரோன்கள் உள்ள வந்திருக்கலாம். அதாவது ரொமேனியாவோட ஏர் ஸ்பேஸை வைலேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. அதை 2 F-16 ஃபைட்டர் ஜெட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரோன்களை அப்படிங்கிற சொல்றாங்க. சேஃபா இருக்கா அப்படிங்கிறது போல. ஏன்னா ரஷ்யா வந்து இந்த தனூப் பகுதி, இந்த ஒடசா இருக்கு இல்லையா, தனூப் ரிவர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ரொமேனியாவோட பார்டர் பகுதியில் வயலேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா ட்ரோன்கள் இருக்காங்களா, ரொமேனியன் டெரிட்டரியா ட்ரோன்கள், ரஷ்யன் ட்ரோன்கள் ரொமேனியன் டெரிட்டரியா 10 கிலோமீட்டராவது உள்ள டீப்பா ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணியிருக்கோம். அதுவும் 50 நிமிஷத்துக்கு அப்படிங்கிற சொல்றாரு. அதான் நான் அதில் சொல்ல வந்தேன். 50 நிமிஷத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது போலாண்டுக்குள்ள இப்படித்தான் இவர் சொன்னாரு. பெருசா ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இப்போ எஸ்கலேஷன் வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரொமேனியாக்குள்ளேயும் வருது அப்படிங்கும்போது இப்போ ரொமேனியா போலாண்ட் இந்த பிரச்சனைக்குள்ள வருவாங்களா, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் த சேம் டைம் போலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா லுபின் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. போலாண்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்கேம்பிள் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவோட ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறதுக்காக. இது உக்ரைனை மட்டும் ப்ரொடெக்ட், அவங்களோட பார்டரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கா, இல்ல உக்ரைனுக்குள்ளேயே வரக்கூடிய ட்ரோன்களை, மேற்கு பகுதிகளில் வரக்கூடிய ட்ரோன்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா, அதுவும் குறிப்பா ஒடசாவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களான்ற கேள்வி இருக்கு. போரிஸ் ஜான்சன் அவர்கள்லாம் ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விட்டுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு மேற்கோட சப்போர்ட் உக்ரைனுக்கு இருக்கு, அந்த இடத்தோட இன்ட்ரெஸ்ட் மேற்குக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ மேற்கு நாடுகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க எஸ்கலேஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட பேச்சுக்கள் கம்மியாகிறத வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சேனல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். எப்போ பேச்சுக்கள் கம்மியாகுதோ அப்போ அடிக்கிறது அதிகமாகும். எப்போ பேச்சுக்கள் அதிகமாக இருக்கோ அப்போ அடிக்கிறது நடக்காது அப்படிங்கிற சொல்லியிருப்போம். இப்போ அது போல நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரஷ்யா இந்த கலிங்கன்கிராட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கந்தர் ரக பெலிஸ்டிக் மிசைலை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கலிங்கன்கிராட்ல ரெடி ஆகுறாங்க அப்படின்னா என்ன காரணம், இந்த நாட்டோ நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு த்ராஞ்சன் ஹார்ஸ் மாதிரி அந்த ஹார்ஸ் அங்கே நிற்குது, அது ரெடியாகி நிற்குது, அதுவும் ஃபுல் பவராக நிற்குது அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அச்சம் தானே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலாண்டோட ஜெனரல் ஸ்டாஃப் இருக்கிறாங்க இல்லையா, போலாண்டோட ராணுவத்தோட ஜெனரல் ஸ்டாஃப் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
நேட்டோவோட ஈஸ்டர்ன் செனேட்டரி ட்ரில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட ஸ்ட்ரென்த் ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ல என்ன அப்படிங்கிறத நம்ம காட்ட போறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா ரஷ்யா அங்க கலிங்கன்கிற இஸ்கந்தர் மிசைல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரஷ்யன் ட்ரோன்கள் இதுக்கு மேல உள்ள வராது. நாங்க அதுக்கான எஃபெக்டிவா அதுக்கான விஷயங்கள் எடுப்போம், நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற அவங்க தரப்புல வந்திருக்கு. இத்தனை நாளா அமைதியா இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்ப வேறு விதமான ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் போலாண்டுக்குள்ள ட்ரோன்கள் வருது இல்லையா, அதை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ், அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து வந்து பண்ண கண்டனங்கள் ரஷ்யா மேல வந்துகிட்டு இருக்கு. மிக பெரும் அளவில் எஸ்கலேஷன் இப்போ யூரோப்ல ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உக்ரைனும் வந்து ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது போல வந்து பண்ணா ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைட் ரஷ்யால 1400 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி மேல உஃபா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் அதை உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இது போல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க. அதே போல ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட எஸ்கலேஷன் வேற லெவலா போயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் எஸ்கலேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தது லத்தீன் அமெரிக்கா சைடில் வந்து அங்கே எஸ்கலேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை இந்த கரேபியன் தீவு நாடுகள் பக்கத்தில் டிப்ளாய் பண்ணாங்க. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கடற்படை இப்போ வெனிசுவேலாவோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், அதெல்லாம் வெனிசுவேலாவோட கடல் பகுதி அப்படிங்கிற பகுதிக்குள்ள வெனிசுவேலாவோட மீன்பிடி படகுகள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணி விசாரிச்சு அதை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இப்போ வெனிசுவேலா கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் ஷேர் ஆகிட்டு இருக்கு. கண்டனங்கள் வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒரு நாடு, எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு, வெனிசுவேலாக்கு அண்டை நாடு கூட கிடையாது, எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கிற நாடு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் கடல் பகுதி சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதி, அவங்க வண்டியை கட்டிட்டு வந்து இந்த நாட்டுக்குள்ள கடல் பகுதிக்குள்ள உட்பட்ட கடல் பகுதிக்குள்ள மீன்பிடி மீனவர்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணா அப்படின்னா எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் இருக்கும். இதே போல வேற நாடுகளுக்கு நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும், இதே அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இதுக்கு வெனிசுவேலா தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் போயிருக்கு. இப்ப அந்த கண்டனங்களுக்கு அமெரிக்கா எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஸோ எஸ்கலேஷன் அந்த பயில ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான ரெஸ்பான்ஸ் வெனிசுவேலா எடுக்கல அப்படின்னா வெனிசுவேலாவோட மக்களுக்கு ஆத்திரங்கள் கோபங்கள் வரும் இல்லையா. ஸோ அங்கே ஆட்சி கலைக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த எஸ்கலேஷன் லத்தீன் அமெரிக்கால ஆரம்பிச்சிருச்சு. அதே போல மிடில் ஈஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜியோபொலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. துருக்கியோட பைரக்தார் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் துருக்கிக்கும் அந்த எல்லை பகுதிகளில் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது கூடவே துருக்கியோட ட்ரோன்கள் சிரியாக்குள்ளேயும் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. துருக்கி சிரியா பார்டர் பகுதி சிரியாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளேயும் வைலேட் ஆகி பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட்லயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் யமன் ஹவுதிஸும் டெல் அவீவை தாக்குறதுக்காக ஒரு ஹைப்பர்சோனிக் பெலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்லயும் எஸ்கலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. லத்தீன் அமெரிக்காலையும் எஸ்கலேஷன் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது யூரோப் பகுதிகளையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குளோபல் கான்ஃப்ளிக்ட் அட் அவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் ரொம்ப குரூஷியலா இருக்க போது என்ன மாதிரியான முடிவுகள் இந்த மேற்கு நாடுகள், ரஷ்யா இது போல நாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடிச்சுக்க போறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அது போல எதுவும் நடக்காம இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.